Welcome everyone. So after a long break, so we are going to start with a mains PYQ answer writing. சரிங்களா? ஸோ நம்ம இப்போது யூபிஎஸ்சியில் என்னோடய சேனல் இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்ம வந்து அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது இன்னையிலேருந்து வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டெய்லியும் முடிஞ்ச வரையும் மினிமம் ஒரு கொஷினாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கிளாஸஸில் வந்து பார்த்துடலாம். ஸோ அது டேஸ் போக போக வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்தளவு வந்து மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியுமோ அதை வந்து ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி கோர்ஸோட ஹைலைட் என்ன மீன்ஸ் இந்த மெயின்ஸ் பிஒய்க்யூ எந்த ஆஸ்பெக்டில் போகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ பேப்பர் நம்ம வந்து டோட்டலாக பிஒய்க்யூஸ் அந்த பிஒய்க்யூவோட ரெலவன்ஸ், ஆல்சோ சிமிலர் டைப் ஆஃப் பிஒய்க்யூஸ் எல்லாமே கேதர் பண்ணி அதுக்கு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு ஆன்சர் ஃபார்மேட் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ சிமிலர் டைப் ஆஃப் பிஒய்க்யூஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு ஃபார்மேட்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி எந்த இயர் சிமிலர் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் முக்கியமான எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் அண்ட் ஆல்சோ என்னெல்லாம் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்றது நமக்கு ரொம்பவே முக்கியம். சரிங்களா? என்னெல்லாம் வந்து நமக்கு கொஷின்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். ஸோ பேப்பர் 1, 2, 3, 4 இப்படின்னு சொல்லி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஒய்க்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பேப்பர் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டுடே we are going with the first question. Okay, so how does the Indian society maintain continue in traditional social values, enumerate the changes taking place in it. See, இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸில் என்னெல்லாம் கண்டினியூட்டி, நல்லா பாருங்கள், நோட் பண்ணுங்கள், என்னெல்லாம் கண்டினியூட்டி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்குன்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கண்டினியூட்டி இருக்குது, என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து 2021 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஷின், வாட் மேக்ஸ் இந்தியன் சொசைட்டி யூனிக் இன் சஸ்டெய்னிங் இட்ஸ் கல்ச்சர். சஸ்டெய்னிங் இட்ஸ் கல்ச்சர் யூனிக். ஆக்சுவலாக இந்த கொஷின் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளோட யூனிக்னஸ் இன் கல்ச்சர். ஸோ நம்மளோட யூனிக்னஸ் என்ன, இந்தியன் கல்ச்சர், இந்தியன் சொசைட்டியோட யூனிக்னஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த 2 கொஷினுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டைப் ஆஃப் ஆன்சர்ஸை நம்ம வந்து கேதர் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ரிலேட்டட் இல்லாமல் பட் கான்செப்ட் மட்டுமே சேமாக இருக்கிற ஒரு கொஷின் வந்து 2023 கேட்டிருந்தாங்க. வாட் ஆர் ஆல் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதிக் சொசைட்டி and religion do you think some features still prevailing in Indian society? எல்லாமே ஸ்டில் ப்ரிவைலிங். நோட் த பாயிண்ட். வேதிக் சொசைட்டியில் என்னெல்லாம் ஸ்டில் ப்ரிவைலிங் இன்னுமே நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, கண்டினியூட்டி ஆஃப் ட்ரெடிஷ்னல் சோஷியல் வேல்யூஸ். இங்கே பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்க கிடையாது. அதாவது வேதிக் சொசைட்டியை பர்டிகுலரைஸ் பண்ணி இங்கே கேட்க கிடையாது, காமனாக கேட்டிருக்காங்க. ஆனால் 2023 வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்தியன் சொசைட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர், பட் இதுக்கு நம்ம வேறு மாதிரி ஆன்சர் எழுத போகிறோம். ஆனால் இது ஃபஸ்ட் 2 கொஷின் பார்த்தோம் இல்லைங்களா, கண்டினியூட்டி அவங்க கேட்டிருக்கிறது வந்து கண்டினியூட்டி அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு we must have a solid introduction. இப்போது நம்ம என்ன பார்த்துட்டோம், மூணு கொஷின் பார்த்துட்டோம். இந்த 3 கொஷினுக்குமே காம்ப்ரிஹென்சிவாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்தியன் சொசைட்டி இஸ் known for its rich cultural heritage and deep-rooted traditional social values which have played a crucial role in shaping the fabric of Indian society. So இந்தியன் சொசைட்டி வந்து நம்ம இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோனாலே அதில் வந்து ரிச் கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்குது. அதாவது நம்ம நார்மலாக சொல்கிறது தான், நம்ம
நம்மளோட ட்ரெடிஷன் வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில்ல, 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, அப்போ இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து எதோட ரிசல்ட்டு? ஸோ அப்போ இருந்த கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ், ஹெரிட்டேஜ் மீன்ஸ் அப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ப்ராக்டிசஸோட ரிசல்ட் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நம்ம இப்போயுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் மெயின்டைனிங் த சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன். ஸோ நம்ம எடுத்த உடனே இந்தியன் சொசைட்டி வந்து ஒரு ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்கிற சொசைட்டி, டீப் ரூட்டட் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிற ஒரு சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டி மீன்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல்னாலையும் அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னாலையும் தான் நம்ம சொசைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இப்போ என்ன ரிசல்ட்டாக இருக்கோ இப்போ இருக்கிற சொசைட்டி வந்து அதோட ரிசல்ட் தான். ஸோ அதே மாதிரி நம்ம அப்போ இருந்து ஒரு சில விஷயத்தால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் மெயின்டைனிங் த சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அப்போ இருந்து இப்போ வரையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறோம். இந்தியன் சொசைட்டிஸ் ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சோஷியல் வேல்யூஸ் இஸ் எக்ஸம்ப்ளிஃபைட் பை கண்டினியூவிங் வர்ஷிப் ஆஃப் புரோட்டோ சிவா. ஸோ என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூவை எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்றதை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வரையுமே ஐவிசி பீரியட்லேருந்து புரோட்டோ சிவா அப்படிங்கிறவர் தான் நம்ம இன்றைக்குமே சிவா அப்படிங்கிற கான்செப்டில் வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் டே கேஸ்ட் சிஸ்டம், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்தது. ஸோ கேஸ்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேதிக் ஏஜ். ஸோ வேதிக் ஏஜ் ஆஃப் வர்ணா சிஸ்டம். ஸோ கேஸ்ட் சிஸ்டம், வர்ணா சிஸ்டம், இது எல்லாமே நம்ம இன்றைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ பிரின்சிபல் ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ புத்திசம், ஜெயினிசம், ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸ் வந்து இன்றைக்கி வரையுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறாருங்க. ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிடுறோம். சிம்பிள், நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், வேதிக் ஏஜ், ஸோ கேஸ்ட் சிஸ்டம், வர்ணா சிஸ்டம், அகிம்சா, புத்திசமில் இருந்த ரிசல்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிட்டோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்தே நாம் வந்து மார்க் எடுக்கிறோம். என்னது, இந்தியன் சொசைட்டி மெயின்டைனிங் த கண்டினியூட்டி இன் ட்ரெடிஷ்னல் சோஷியல் வேல்யூஸ். வாட் இஸ் அ கொஷின்? நல்லா மேலே போயிட்டு கொஷின் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நமக்கு என்னது, கண்டினியூட்டி இன் ட்ரெடிஷ்னல். ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி என்னங்கிறத பார்ப்போம், அப்புறம் சேஞ்சஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு தேவை வந்து ரெண்டுத்துலையுமே 5 பாயிண்ட். ஃபஸ்ட் கண்டினியூட்டி. ஸோ கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் we are going to divide on the basis of அஞ்சு பாயிண்ட் நமக்கு முக்கியம். ஸோ 5 பாயிண்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். கல்ச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு கல்ச்சர் இந்த மீன்ஸ் ஆஃப் கல்ச்சரில் நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் முக்கியம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். ஸோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது அதில் என்னெல்லாம் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா we still celebrate festivals by promoting traditional values. ஸோ இன்றைக்குமே நம்ம வந்து ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸு, நம்மளோட லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ், மாரியம்மன் பண்டிகையெல்லாம் எப்போது ஆரிஜின் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து பல 1000 வருஷமாக, பல 100 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம இன்னை வரையுமே லோக்கல் லெவலில் இப்போ வந்து கரகாட்டம் ஆடுறது, ஒயிலாட்டம், இதெல்லாமே எங்கே எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் யாருக்குமே கிளியராக தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் வந்து இதுதான் டாபிக். கல்ச்சுரல் ப்ராக்டிசஸில் நம்ம இன்னுமே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை அது மூலயமா என்ன பண்ணுறோம், ப்ரமோட் பண்ணுறோம். with respect to cultural values we still celebrate festivals by promoting ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ். எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபெஸ்டிவல், we are from தமிழ்நாடு. ஸோ நம்மளோட ஃபெஸ்டிவல் என்னதான், மாரியம்மன் பண்டிகை. சரிங்களா, எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் பண்டிகை கண்டிப்பாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட், பை ப்ரமோட்டிங் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக்ஸ் to traditional clothing. See, we still the recent development is giving geographical indication. So இந்த ஏரியால இருந்து வந்தது காஞ்சிபுரம் பட்டு is காஞ்சிபுரம் is for geographical GI tag அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். So we still perform classical dance of Bharatanatyam, Odissi, Kuchipudi with respect to their state. Okay, so along with the classical music. So it is one of the best example for we still follow the ancient tradition. ஸோ நம்ம வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்குமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அது ஏன்ஷியன்ட் வேல்யூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கண்டினியூட்டி, நம்ம இப்போ கான்செப்ட் ஸ்டிக் டு த கண்டினியூட்டி. இதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மாரியம்மன் பண்டிகை கொண்டாடுறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
நம்மளோட ட்ரெடிஷ்னல் க்ளோத்திங்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அதை சொன்னாங்களா காஞ்சிபுரம் பட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எதுக்காக மீன்ஸ் அந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் எதுக்காக கொடுக்குறாங்க, அதை அத்தனை வருஷம் பழமையாய் வாய்ந்தது அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஜியாகிரபிக்கல் டேக் கொடுக்கறது மூலிமா. ஸோ இப்போது அதுக்கடுத்து நம்மளோட கிளாசிக்கல் டான்ஸ், கிளாசிக்கல் மியூசிக், என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி வரையுமே பரதநாட்டியம் வந்து தமிழ்நாட்டோட கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இது ரெண்டுமே வந்து எப்போ ஆரிஜின் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே ஆரிஜின் ஆச்சு. இன்னைக்கு வரையுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ஸ்டில் ஜாயிண்ட் family institutions is prevailing, and most importantly continuity of institution of marriage. ஃபஸ்ட் வந்து நாட் மோஸ்ட்லி ஜாயின்ட் ஃபேமிலி இல்லை, பட் ஜாயின்ட் ஃபேமிலி இல்லாமலேயும் கிடையாது. ஸோ அதனால தான் இது எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்ல கிடையாது. ஸோ நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி இன்னுமே ஒரு சில இடத்துல ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது, கூட்டு குடும்பம் வந்து இன்னுமே ஒரு சில இடத்துல ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேரேஜஸ் இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் we still follow the ancient tradition and culture, because marriage is such thing which originated in lithic age period itself. லித்திக் ஏஜ் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் யூனியன் நடந்ததுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து நம்ம பெயிண்டிங்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் அது இன்றைக்கி வரையுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜ் செரிமனிஸை வந்து இன்றைக்கி வரையுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம், மேரேஜ் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலிஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷனை நம்ம இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன் டாமினன்ஸ் ஆஃப் educational and moral values. Now education aspect, moral values, the government give more focus on new education policy. In new education policy government give more focus on moral education. ஸோ moral education, அதாவது இப்போ நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் moral educationக்கு வந்து ஓவர் எம்பசிஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் moral education with respect to ancient period. So the constitutional safeguard to minorities in educational institution, we still give the safeguard to the minorities. ஸோ safeguard to minorities, நம்ம வந்து மைனாரிட்டிஸ் அப்படி விட்டுறல. ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த குரூப்ஸ் வந்து அழிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப்கார்டும் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். இன் சோஷியல் எம்பவர்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் சாக்ரெட் ரோல் ஆஃப் விமன் டெபிக்டிங் தெம் அஸ் காடஸஸ். இது வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். பட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம இன்றைக்குமே விமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா காடஸாக டெபிக்ட் பண்ணுறது மூலிமா ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்த்தி பார்க்குறோம், விமனோட ஸ்டேட்டஸை உயர்த்தி பார்க்குறோம். இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். விமன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாலிட்டி. ஸோ ரிபப்ளிக், ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ வஜ்ஜி ஃப்ரம் வஜ்ஜி மகாஜனபதாஸ். ஸோ 16 மகாஜனபதாஸில் வஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அங்கே இருக்கிறவங்க வந்து ரெப்ரசன்டேட்டட் பை பீப்புள், தே பீப்புள் இட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொன்னாங்க. மீன்ஸ் அதாவது ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்மளோட ஹெட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து மகாஜனபதாஸ் பீரியட்லேருந்து இப்போ வரையுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த கவர்மெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் வில்லேஜ் சென்ட்ரிக் எக்கானமி. வில்லேஜ் சென்ட்ரிக் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது வில்லேஜ் சென்ட்ரிக்காக. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னாலே, அதாவது இண்டஸ்ட்ரீஸை வந்து சிட்டியில் ப்ரமோட் பண்ணுறதை விட நம்ம வந்து வில்லேஜஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், வில்லேஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து பேப்பர் 1ங்கிறதுனால நம்ம ஸ்கீம் என்னென்னங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் கண்டினியூட்டி, எதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்த்தோங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் திங் கல்ச்சுரல். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். செகண்ட் திங் ஃபேமிலி. So first thing cultural aspect, second thing family. So third education and moral values. So education and moral values. So third. So next fourth social empowerment. Fifth polity. So polity, society first வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல், அடுத்து ஃபேமிலி, நெக்ஸ்ட் எஜுகேஷனல், நெக்ஸ்ட்டு சோஷியல், நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல். ஸோ இத்தனை ஆஸ்பெக்டில் வந்து பார்த்துட்டோம். ஸோ இத்தனை ஆஸ்பெக்டில் வந்து எதெல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ நவ் எதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு,
how Indian society changes itself. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் பீரியடை கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிருக்கு. Due to influence of Western's culture over Indian culture, by modernization and westernization, we started accepting modern rituals. See, மேரேஜ் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் ரிசப்ஷன்லாம் கிடையாது. ரிசப்ஷன் இந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஸோ அதனால் ஆனால் வெஸ்டர்னோட கல்ச்சரில் பார்க்கும்போது ரிசப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் மேரேஜ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் ஸ்டைல் எல்லாமே மாற்றிட்டோம். ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி செரிமனி மீன்ஸ் மேரேஜை கன்ஃபார்ம் பண்ணுறது, ரிங்கு போட்டு, இதெல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே சேஞ்ச் ஆகுது? கல்ச்சுரலில் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு கல்ச்சுரல் பார்த்தோம், இங்கேயும் கல்ச்சுரல் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஸோ நியூக்ளியரைசேஷன் ஆஃப் ஃபேமிலி, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு. நிறைய நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு. ஸோ நியூக்ளியரைசேஷன் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கெட்டிங் எமர்ஜ்டு. ஸோ த ட்ரெடிஷ்னல் ரோல் ஆஃப் ஃபேமிலி கெட்ஸ் டிமினிஷ்டு. பிகாஸ் இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூவை கீப் அப் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெரியவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்குறது, அந்த வீட்டில் யார் ரொம்ப ஏஜ்டோ அவங்க சொல்கிறது வந்து கேட்குறது வந்து பழக்கமாக இருக்கும். பட் நியூக்ளியரைசேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஏஜ்டு பேஸ்ட் ஹைரார்க்கி வந்து போயிடும். ஏஜ் பேஸ்ட், ஏன்னா இருக்கிறதே 3 பேர். நியூக்ளியர் ஃபேமிலி மினிமம் 2 மேக்ஸிமம் 4 இவ்வளோ தான் இருப்பாங்களே நியூக்ளியர் ஃபேமிலியில். அப்போது அவங்களோட ரோல் வந்து அந்த ஹைரார்க்கி பெரியவங்கள மீன்ஸ் த எல்டஸ்ட் பீப்புள் இன் அவர் ஃபேமிலி கேரிஸ் மோர் நாலேஜ். அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது, சுத்தமாக நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் திங், influence of Western and modern education. So next, education. So Western education, the dominance of materialism. See, in ancient period, more spiritualism, Buddhism, Jainism, and also Shaivism, Vaishnavism. These all focused on what? This all focused on spiritualism, not materialism. But after the influence of Western culture in education, more dominance of materialism is seen. And also earlier period there was caste system, but the communal strifts were not there. But today we are seeing more communal strifts, means communal fights between the upper and lower caste people, like these and all has increased today. So women's are getting commodified. See, through the institution of marriage, the women's are getting commodified. The trading is happening nowadays and all. Okay, so commercialization of politics, it is one of the important thing. Commercialization of politics. So polity. So use of internet based tool to mobilize masses. See, ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கேம்பெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கமர்ஷியலைஸ்டாக மாறிடுச்சு. யார் காசு கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க, அவ்வளோதான். ஸோ கவர்னன்ஸை நல்லா பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போகிறத தாண்டி காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது ரொம்ப அதிகம். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்மளோட எம்பிஸ், இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 to 25% எக்ஸாக்டாக தெரியல, 25% ஆஃப் எம்பி சிட்டிங் எம்பி மேலே வந்து கிரிமினல் கேசஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எட் டு பி ப்ரூவன், பட் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நியூஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஸோ பட் கம்பேரிங் டு த past, one good thing, see what happened. Comparing to the past, the lower caste in a political system is done by political reservation, inclusion of lower caste. So இப்போ வந்து ancient periodலாம் வந்து பார்த்தீங்கன்னா lower caste people வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸாவோ இல்லை அரசவையில் வந்து யாரும் அரசவையில் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அண்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் மூலயமா அவங்கள பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பண்ணவும் வைக்கலாம், அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணவும் வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட் திங் which is changed. So globalization changing the traditional economical structure. Capital intensive industrialization replaces the cottage industries. See, earlier in ancient period there was more dependence on cottage industries, but today there is more capital intensive goods. Globalization also prevailed, which is seen in dominance of Western multinational companies.
see again it is type of imperialism. ஸோ வெஸ்டர்ன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோபலைசேஷன் மூலயமா அவங்களோட இம்பீரியல் ஆம்பிஷனை வந்து அவங்க இங்கே சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் பிராண்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். ஸோ ஃபுட்டில் ஆகட்டும் சரி, ஸோ எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் பிராண்ட்ஸில் அதாவது அவுட் ஆஃப் 10 6 to 7 வந்து ஃபாரின் பிராண்ட்ஸாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிராண்ட்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் இந்தியன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். குளோபலைசேஷன் மூலயமா என்ன இருக்குது, வெஸ்டர்ன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கம்பெனிஸ்லாம் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஜஸ்ட்டு ரிவைஸ் மட்டும் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்சஸ் என்னன்றதை பார்த்தோம், அதுக்கு அடுத்து என்னெல்லாம் கண்டினியூட்டிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆஸ்பெக்டில் பார்த்தோம், அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட் வந்து கண்டினியூட்டி பார்த்தோம். ஃபஸ்ட் வந்து கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் என்னென்ன கண்டினியூட்டிங்கிறத பார்த்தோம். கல்ச்சுரல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து எஜுகேஷன் அண்ட் மாரல் வேல்யூஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் எம்பவர்மெண்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி, அதுக்கடுத்து எக்கானமி. ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் கண்டினியூ ஆகுதுன்றதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை, GI டேகு, டான்ஸு, மியூசிக்கு, இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பட் எதெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, வெஸ்டர்னைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ரிச்சுவல்ஸ், இதை வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா மாடர்ன் ரிச்சுவல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கடுத்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு. மேரேஜ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து பார்த்திங்கன்னா மதிக்கப்பட்டது. பட் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியரைசேஷன், ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இப்போ நியூக்ளியர் ஃபேமிலினால் இந்த ட்ரெடிஷ்னல் ஏஜ் ஓல்டு பீப்புளோட ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரோல் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எஜுகேஷ்னல் அண்ட் மாரல் வேல்யூஸை பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னுமே வந்து நம்ம அந்த மாரல் எஜுகேஷன் வந்து நம்ம எல்லாமே ஏன்ஷியன்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸ்க்கு சேஃப்கார்டு கொடுக்கறது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வேல்யூஸில் மெட்டீரியலிஸ்ட் பேஸ்ட் எஜுகேஷன், மெட்டீரியலிசம் பேஸ்ட் எஜுகேஷன். ஏன்னா நம்ம இப்போ எதுக்காக படிக்கிறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம், எல்லாமே காசுக்காக தான். ஸோ என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அதாவது மெட்டீரியலிசம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. வெஸ்டர்ன் ஃபார்மேட் ஆஃப் நம்ம இப்போ பண்ணுறது போகிறோமே வெஸ்டர்ன் ஃபார்மேட் ஆஃப் லேர்னிங் தான். ஸோ சோஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பீரியடில் மீன்ஸ் அதாவது என்னெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் சாக்ரெட் ரோல், விமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா சாக்ரெட்டாக மதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கம்யூனல் ஸ்ட்ரைப்ஸ், இப்போ வந்து கம்யூனல் டென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கமாடிஃபிகேஷன் ஆஃப் விமன் ஃபேக்டர் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்ஷியன் பீரியடில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏன்ஷியன் பீரியட்லேருந்து இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரிபப்ளிக், வஜ்ஜி கான்ஃபெடரசி, இப்போயுமே வந்து ரிபப்ளிக். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மகாஜனபதாஸ். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பாலிட்டி வந்து பார்த்தோன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எஜுகேஷனல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏன்ஷியன் பீரியடோட எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சென்ட்ரிக் எக்கானமியாக இருந்துச்சு. ஸோ அதில் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த வில்லேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிக்கல் 43 வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி, ப்ரெசன்ட் டே எக்கனாமி. ஸோ ப்ரெசன்ட் டே எக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விட்டுட்டேன். ஸோ குளோபலைசேஷனை தாண்டி குளோபலைசேஷன் நல்லா பாருங்கள். இது வந்து குளோபலைசேஷன் ஆல்சோ ப்ரிவெல்ட். குளோபலைசேஷன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியலிஸ்டிக் டாமினன்ஸ். நம்ம என்ன தான் ஃப்ரீடம் வாங்கிட்டாலும் நம்மளோட எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வெஸ்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபலைசேஷன் நாட் குளோபலைசேஷன். see the difference of spelling. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நமக்கு அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஷினுக்கு உண்டான ஆன்சரை பார்த்துட்டோம். Okay, now we are going to see about third question. What are all the main features of Vedic society?
மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதிக் சொசைட்டி அண்ட் அதாவது வேதிக் நல்லா பாருங்கள், வேதிக் சொசைட்டியில் இதெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி வாண்ட் டு நோ அபவுட் வாட் ஆர் ஆல் த மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேதிக் சொசைட்டி. வேதிக் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வேதிக் சொசைட்டியில் வேதாஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வேதிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே வேதாஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேதிக் சொசைட்டி. வேதிக். ஸோ இந்த நேம் இட் செல்ஃப் வி ஸ்டில் ஃபாலோ வேதாஸ், வி ஸ்டில் ஃபாலோ caste system. Again, we still follow. What are all the things we still follow? இதெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விமன் காட் வர்ஷிப். ஃபஸ்ட்டு நம்ம வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன் காடஸஸை வர்ஷிப் பண்ணியிருக்கோம். புரோட்டோஷிவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விமன் காடஸஸ். ஸோ அதுக்கடுத்து என்னெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா டவுன் பிளானிங் ஸ்டில் கண்டினியூட் இன். ஸோ சிந்தூர், ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸில் வந்து பொட்டு வைக்கிறது வந்து இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது தான். ஸோ அதுக்கடுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்தூர் கூடயே காஜல், அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது பண்ணிருக்கோம். டவுன் பிளானிங், வேதாஸ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன்ஷியன் பீரியட்லேருந்து இன்னுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ரெண்டு லைன் எழுதிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ என்னெல்லாம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஏன்ஷியன் பீரியடில் என்னெல்லாம் ட்ரெடிஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஏன்ஷியன் பீரியடில் என்னெல்லாம் ட்ரெடிஷன் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்ஷிப் ஆஃப் த காட் இருந்துச்சு, பசுபதி சீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து அம்யூலெட்ஸ்லாம் நம்ம இன்னுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அம்யூலெட்ஸ்னால் தாயத்து, இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு கிளிம்சஸ் மாதிரி. இது எல்லாத்தையுமே ரெண்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா நம்ம கண்டிப்பாக 100 வேர்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, தேங்க்யூ. ஸோ ஃபர்தராக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணப்படும். இதோட PDF வந்து கீழே அட்டாச் பண்ணிடுறேன். தேங்க்யூ.